வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இப்போ லேசாக மழை வேறு வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. நான் ஒரு ஸ்நாக்ஸ் சொல்லட்டா? பழம்பொரி வித் டீ இஸ் அ வெரி குட் ஸ்நாக்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்ப ரசித்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஈஸியானது பழம்பொரி தான். பழத்தை எடுக்கலாம், கட் பண்ணலாம், பொரிச்சிடலாம், ரெடி ஆகிடும். பாருங்கள், இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. மைதா 1 கப், அரை கப் அரிசி மாவு, அந்த கிறிஸ்பினஸ்க்காக சுகர் ஒரு 4 ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம். பழம் ரொம்ப பழுத்து இருந்ததுன்னா உங்களுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரையை கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் ஆர் பேக்கிங் சோடா எதாக இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அந்த உங்களோட ஸ்வீட்னஸை கொஞ்சம் மிதப்படுத்துறதுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா இந்த பேட்டரை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் ஏதாவது கலர்ஸ் இருந்தால், எல்லோ கலர்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஆப்ஷனல் தான். வேணுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். இல்லைன்னா மைதாவோட இது கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இது எல்லோவாக இருக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டில் பண்ணும்போது அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி நான் காமிச்சேன் இல்லைங்களா, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பழத்தை எடுத்து கட் பண்ணிடலாம். முதல்ல பழத்தை பீல் பண்ணிவிட்டு, உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பழம்பொரியாக டீ கடையிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா நம்ம கேரளா போகும்போது, அந்த மாதிரி வேணும்னா இவ்வளோ பெரிய ஸ்லைசஸாக, ஒரு பெரிய பழமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 3 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 4 பீஸாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக நம்ம சாப்பிட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே 2ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ 2ஆக கட் பண்ணிவிட்டு, அப்போது உங்களுக்கு ஒரு பழத்துலேருந்து 6 பழம்பொரி வரைக்கும் வரலாம். ரொம்ப நைஸாக கட் பண்ணிடாதீங்க, ரொம்ப திக்காகவும் கட் பண்ணிடாதீங்க. இப்போ அந்த ஒரு 15 நிமிஷமாவது நம்ம அந்த பேட்டரை எடுத்து வைக்கணும். லேசாக கொஞ்சம் புளிப்பு வர்றதுக்காக ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் எண்ணெயை சுட வச்சுக்கிட்டு இந்த பேட்டரில் இந்த பழத்தை எடுத்து ஒரு நல்லா பஜ்ஜிக்கு நம்ம துவைச்சி போடுவோம் இல்லையா, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் போடுற மாதிரி, அதே மாதிரி இந்த பழத்தை 2 பக்கமும் துவைச்சி எண்ணெயில் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், எண்ணெயில் போட்டுட்டேன். இந்த எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளார ஒரு 4-5 பீஸ் பழத்தை எடுத்து மறுபடியும் இந்த பேட்டரில் நீங்கள் ஊற வச்சிடலாம். இது மெதுவாக நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு வேகிற வரைக்கும் எடுத்துருங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே ஃப்ளஃபியாக வர மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே உங்களுக்கு நல்ல சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பழம் நல்லா ரொம்ப கனியக்கூடாது, ஓரளவுக்கு பச்சையாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கனிஞ்ச பழமாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பார்த்து வாங்கி நம்ம கட் பண்ணி இதை பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயில் இப்போ நல்லா வெந்துருச்சு, நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி மீதியும் வெட்டி வச்சுருக்கிற எல்லா பழத்தையும் அந்த பேட்டரில் துவைச்சி நீங்கள் எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, இன்க்ரீடியன்ஸும் கம்மி தான். மைதா, சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு, இதெல்லாம் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி பழம்பொரி ஈஸியாக பண்ணிக்கலாம். யார் வேணால் பண்ணலாம். ரொம்ப பழம் எங்கே கிடைக்கும்னா, இப்போல்லாம் நேந்திர பழம் எல்லா சீசன்லேயும் கிடைக்குது இல்லையா. இப்போது கொஞ்சம் இன்னும் ஒரு 1 மந்தில் ஓணம் வருது, அதனால் இப்போல்லாம் உங்களுக்கு பழம் நிறையாவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ லேசாக மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு பிளாக் டீ இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு இஞ்சி டீ போட்டுக்கிட்டு இதையும் வச்சுட்டு நல்ல ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது. அதனால் என்ஜாய் பண்ணுங்கள், மழையை பழம்பொரியோடு ரசிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல்
இதுக்கானது கமெண்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுங்க. எதிர்பார்த்துட்ருக்கேன் சண்டே ஈவினிங் வித் பழம்பொரி கமெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.